ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் எப்படி குக் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, ஆக்சுவலாக இந்த கிளாஸில் ஒரு 3.5 கிளாஸ் பச்சை பயிறு, ஒரு 3 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா நைட்லேயே ஊற வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் ஒரு 8 மேலே போட்டிருக்கேன். ஸோ காரம் அவ்வளோவா இருக்காது, லைட்டாக காரம் இருக்கும். லைட்டாக காரம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இது கூட அரைக்கிறதுக்கு கொரியண்டர் லீஃபு, கறி லீஃபு, அதுக்கப்புறம் உப்பு, இங்கே எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லது கூட, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாம் அவாய்ட் பண்ணும். அப்புறம் ஜீரா, இவ்வளோ தான் போட்டுட்டு எல்லாம் கிரைண்ட் பண்ணிடுங்க. ஸோ தோசை மாவு ரெடி பாருங்கள் இப்படி. ஸோ இதில் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப ஹெல்தி, ஆக்சுவலாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட அதித்து வச்சு சாப்பிட்ணுன்னு நல்லா இல்லை, அப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே பாருங்கள், ஆக்சுவலாக தோசை ஊற்றிக்கலாம். சில தோசை ரொம்பவே க்ளீனாக வந்துடும், எங்கே பிடிக்கிறது அந்த மாதிரி இல்லை, நார்மல் மாதிரி தான் வரும். பாருங்கள், தோசை உங்களுக்கு தெரியுதுங்களா, ரொம்பவே கிறிஸ்பாக, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட். அவ்வளோதான், தோசை ரெடி, ஹெல்தியான தோசை. ஆக்சுவலாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கீ போட்டிருக்கேன், அதனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. நான் வந்து கடலக்காய் சட்னி, இது நீங்கள் எந்த சட்னி கொடுங்கன்னா சாப்பிட்லாம், இல்லை அப்படியே கூட கொஞ்சம் கிறிஸ்பாக செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், டயட்டில் இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ டேக் கேர், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.